ஒரு குட்டி எமோஷ்னல் ஸ்டோரியை கண்ணை மூடி கேட்க ரெடியா? வாங்க. அப்பா. ஸ்கூலில் ஆனுவல் டே. 8 வயசு ஆதித்யாவுக்கு ஃபஸ்ட் ப்ரைஸ் கிடைக்குது. ஸ்டேஜ்லேருந்து ப்ரைஸ் வாங்கிட்டு இறங்கின உடனே அவன் கூட்டத்தில் அம்மா கிட்ட வந்து தேடுறான். அப்பா வந்துட்டாரான்னு கேட்குறான். அம்மா சிரிச்சுட்டே சொல்கிறாங்க, அப்பா வரல சாமி, வேலை இருக்குன்னு சொன்னார். ஆதித்யாவோட முகம் ரொம்ப வாடிடுச்சு. அன்னைக்கு நைட் அப்பா வீட்டுக்கு வர்றாரு. சாரிடா கண்ணா, அப்பாவுக்கு ரொம்ப வேலை அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிஃப்ட் பாக்ஸை தராரு. அதுக்குள்ளே ஆதித்யா ரொம்ப நாளாக கேட்டுட்ருக்க ரிமோட் கார் இருக்குது. அப்பா என்ன இருக்குன்னு கேட்டதுக்கு ரிமோட் கார்னு சொல்கிறாரு. ஆனால் ஆதித்யா அதை வாங்கக்கூட இல்லை. எனக்கு கார் வேண்டாம், நீங்கள் வந்திருந்தா போதும்ப்பா அப்படின்னு சொல்கிறான். அந்த வார்த்தை அப்பாவை ரொம்ப அமைதியாக்கிடுச்சு. அதுக்கப்புறம் அப்பா ஒரு விஷயத்த முடிவு செய்கிறாரு. எவ்வளோதான் வேலை இருந்தாலும் மகனோட எந்த நிகழ்ச்சியும் தவற விடக்கூடாதுன்னு. அது பேச்சு போட்டி, விளையாட்டு போட்டி, பிறந்த நாள், பிடிஎம் அப்படின்னு எதுவாக இருந்தாலும் அப்பா முதல் வரிசையில் இருப்பார். ஆதித்யாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்தான். ரொம்ப வருஷம் போச்சு. ஆதிக்கு வெளிநாட்டில் வேலை கிடைக்குது. கிளம்புறப்ப அப்பா ஒரு சிறிய கிஃப்ட் பாக்ஸை கொடுக்குறாரு. நான் இல்லாதப்ப இது தரேன் அப்படின்னு. அப்பா சேர்க்குற, அப்பா அதுக்குள்ளே இன்னும் ரொம்ப வருஷம் இருக்குது, நீங்கள் போங்கப்பா அப்படின்னு சொல்கிறான். 3 வருஷம் கழிச்சு அப்பாவுக்கு திடீர்னு ஹார்ட் அட்டாக். அவர் உயிரிழக்கிறாரு. எல்லா சடங்கும் முடிஞ்சதுக்கப்புறம் ஆதிக்கு அந்த ப்ரைஸ் பாக்ஸ் ஞாபகம் வருது. திறக்கிறான். அதுக்குள்ளே அவன் அந்த 8 வயசில் வாங்கின ரிமோட் கார் இருக்குது. அதுக்கு கீழே ஒரு கடிதம். அன்னைக்கு நீ சொன்ன வார்த்தை, நீங்கள் வந்திருந்தா போதுன்னு. அந்த நாள்லேருந்து நான் சம்பாதிக்கிற பணத்தை விட உன்னோட செலவழிச்ச நேரம் தான் ரொம்ப பெருசுன்னு புரிஞ்சுக்கிட்டேன். இந்த காரை நான் ஏன் வச்சுருந்தேன்னு தெரியுமா? ஒவ்வொரு முறையும் அதை பார்க்கும்போது நீ எனக்கு கற்றுக் கொடுத்த வாழ்க்கை பாடம் ஞாபகம் வந்துச்சு. ஒரு நாள் நீயும் அப்பாவா ஆவ. உன் குழந்தைக்கு பொருளை வாங்கி கொடுக்காதேன்னு சொல்லலை, ஆனால் நேரத்தை மறக்காமல் கொடு. அதுதான் எந்த பரிசை விடையும் பெருசு. ஆதித்யா அந்த ரிமோட் காரை நெஞ்சோடு அணைச்சிட்டு அழுகிறான். அப்பா அவளோட 5 வயசு மகன் வந்து கேட்குறான், அப்பா ஏன் அழறீங்க? ஆதி கண்ணை தொடச்சிக்கிறான். மகனை தூக்கிட்டு வெளியே போகிறான். அன்னையிலேருந்து எவ்வளோதான் வேலை இருந்தாலும் தமகம் கூப்பிட்ற ஒவ்வொரு டைமும் அவன் ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்வான், வரேன்டா கண்ணா. ஏன்னா ஒரு குழந்தைக்கு அப்பாவோட நேரத்தை விட எந்த பரிசும் விளையாண்டது இல்லை.